நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க செய்யாது அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு வாரீங்களோ உணர்ச்சியில் கண்டாக்குது. கடல்ல குளிச்சு போய் அவரை போட்டு விடுத்தாங்க. கடல்ல குளிச்சு வந்து சாதாரண வந்து குளிச்சாரு. போலீஸ் பாதுகாப்போ எந்த பாதுகாப்பு இல்லாமல் சாதாரண மனுஷன். இப்போ நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து ஒரு பிரபல்யமான ஒரு கடை. இந்த கடையில் தான் வந்து முதலாக அனுரகுமார திசாநாயக்கு தான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பெனரை வச்சார். அந்த பெனரை பார்த்து நல்லூர் கோயிலுக்கு வந்த சிங்கள மக்கள் எல்லோருமே வியந்து போய் இங்கே வந்து இவரோட கதைச்சிருக்கிறாங்களாம். எப்படி 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 அதாவது அங்கே இருந்து எப்படி ஒரு தமிழ் ஆதரவாளன், அதாவது நான் ஏன் இவரை சந்திக்க வந்திருக்கேன்னு சொன்னால் முதலாவது தமிழ் ஆதரவாளன் அப்படின்னு தான் நான் இவரை நினைக்கிறேன். ஏண்டா இவர் வந்து ஒரு மீடியாவில் கதைச்சு அது இலங்கை தென்னிலங்கை பகுதியிலே சிங்கள ஊடகங்களிலே மிக பிரபலமாக ட்ரெண்டிங் ஆகியது. அந்த ஒரு தமிழனை சந்திக்க வந்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கு ஜனாதிபதி எலெக்ஷன் முடிந்து 15 நாட்கள் ஆகிறது. இதற்கு பிறகு என்னெல்லாம் இடம்பெறுது, ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் ஆதரவு அளித்தது சரியா தவறா என்றெல்லாம் கதைக்க போகின்றோம். விதிட் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் வந்து கஜவாகு அவருடைய பெயர். யாழ்ப்பாணத்திலே பிரபல்யமான ஒரு பழைய பொருட்கள் விற்கின்ற ஒரு ஜெஃப்னா ஆன்டிக் ஷாப் முதலாளி, யாழ் கலை பொருட்கள் விற்பனை நிலைய ஓனரோட கதைக்க போகிறோம். உண்மையிலே நீங்கள் கேட்குற முதலாவது கேள்வின்னு சொன்னால் போன தேர்தலுக்கு யாருக்கு ஆதரவு அளிச்சிங்க? இந்த போன வருஷம் நடந்தது. நாங்கள் அதுக்கு முதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு காட்டிய வழிகளை தான் நம்பி போய் கொண்டு வந்த நாங்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பி போய் கையர் நிலையில்தான் தமிழினம் இருக்கின்றதை கால தாமதமாக தான் உணர்ந்து கொண்டோம். ஏன்னா அவங்கள் உள்ள நெறித்தனமாக எவ்வளோ கபடத்தனத்தை நெறித்தனத்தை பயன்படுத்தலுமோ அவ்வளோத்தையும் பயன்படுத்தி எல்லா பக்கங்களாலையும் ஊழல் தங்கள் இனத்தை விற்று காசு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரிய வந்தது. ஒரு வீடியோ பார்த்துறாங்க. அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார், 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஐநா சபை கொடுத்த அழுத்தம் காரணமாக மஹிந்த ராஜபக்ச இவர்கள் கூப்பிட்டு காய்ச்சிருக்கிறாராம். கதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் கேட்டுக்காங்க. இப்போ நாங்கள் தமிழ் பிரதிநிதின்னு தெரியுது உங்களுக்கு, நீங்கள் எடுத்துக்கொண்ட ஹெர்மத்தமாக முடியுங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மேசையில் சந்தித்து பேச்சுவார்த்தை செஞ்சு ஒரு தீர்வு வருவோம். என்ன ஹெர்மம் யுத்தத்தை முதல்ல வெற்றியாக முடியுங்கோ, அங்கே எல்லாத்தையும் விழா பண்ணுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் பேச்சுவார்த்தை வருவோம்ட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முக்கியமாக நாங்கள் சொல்லிக்கணும். அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவை இதெல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் எப்படி இருக்கணுமா, அது பிறகு நாங்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தேசம் எல்லாருமே அரசியல் பரம்பரை பின்னணி, இவர் மட்டும்தான் ஒரு போராட்ட தன் இனத்துக்காக போராடினார்கள். இனத்துக்காக போராடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? தங்களை அர்ப்பணிக்கிறாங்கன்னு அர்த்தம். தங்களை அர்ப்பணிக்கிற நோக்கம் என்ன? தங்களை கொடுத்தனா இன்னத்தை வாழ வைக்கணும்ண்டு. அப்போ எங்களோட உறவுகள் எப்படி எங்களுக்காக அர்ப்பணித்தாங்களோ செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு பண்ணாமல் இருந்தது. அப்போ அவைய ஒரு காலம் கள்ளம் கபடம் இருக்காது, சுயநலம் இருக்காது. அப்போ நான் அதுக்காக தான் சுயநலம் இல்லாத பகுதியை இலங்கை தீவிரத்துனா தேசிய மக்கள் சக்தி வேறு ஒன்றுமே இல்லை, ஜேபி வேறு ஒன்றுமே இல்லை. அதான் நாங்கள் ஜேபியின் தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்புக்கு நாங்கள் அவையோட உறவாகினோம். அவர்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் செஞ்சோம், களங்கள் இறங்கி விருது செஞ்சோம். அதான் காரணம். அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழனாக இருக்கிறீங்க, ஜனாதிபதி எலெக்ஷன் அறிவிக்கப்படுகிறது. எப்படி அந்த முதல் கட்ட பணியை சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் நல்லூர் கால பகுதி அந்த டைம் அறிவித்த பகுதி. அப்போ நீங்கள் வந்து முதலாக உங்களோட கடைக்கு முன்னால் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. அப்போ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன? இல்லை, நாங்கள் எதையும் வெளிப்படையாக செய்வோம், மற்றவங்க பயந்துணிப்பாங்க. நாங்கள் வெளிப்படையாக செய்வோம். தத்துணிவு வைங்க, தத்துணிவு. அப்போ அதனால் நான் எனது ஜெஃப்னா ஆன்டிக் ஷாப் கடைக்கு என் போட்டில் முன்னுக்கு அது வியாபார விளம்பர பிறகையில் அனுரகுமார திசாநாயக்க அவரோட வேட்பாளர் அவருடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தேன். தெரியும். அது நெல்லூத்திரோ டைமில் சிங்களாக்கள் வர்றது கூட இதை முன்னு தான் கடையில் பார்க் பண்ணுவாங்க. அங்கே பஸ் எல்லாம் நிப்பாடுவாங்க. இதால் போய் கதையை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொழும்புக்கு கொண்டு பண்ணுவாங்க. இங்கே பமைக்கு போயிட்டு இங்கே எல்லாருக்குமே வந்து கதைக்கு பயமண்டோடு இருக்குன்னு தானே அப்போ முகம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால்
கொழும்பேருந்து இவ்வளோ நாங்களும் அவங்களோட போட் கடை போட்டு பார்த்தாங்க. நீங்கள் அன்றாகுமரை நேசிக்கிறீங்க, அவருக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, மிக்க நன்றி. அப்படியே ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது. அதை கேட்கும்போது எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருந்தது. ஓ, நாங்கள் செய்த போது போகிற வழி சரி, தேர்ந்தெடுத்தது ஒரு சரியான வழி என்று கொஞ்சம் கூட அதோட ஈடுபட்டாங்க. கடைக்கு வந்து எல்லாம் உரையாடினாங்களா சிங்கள மக்கள்? இப்போ கதைப்பாங்க, கடைக்கு வராங்களா கதைப்பாங்க. அதோட கண்டாலே தலையாடி போவாங்க. ஓ, அதுக்கான தலையாட்டுற மற்ற சாதாரண போகிறவங்க கூட எங்களை பார்த்து தலையாடிட்டு ஒரு வணக்கம் தெரிஞ்சு போய் எடுப்பாங்க. இது ஒரு மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இவரை ஏன் சந்திக்க வந்தேன்னு சொன்னால் அந்த ஓப்பனாக சொல்கிறதுன்னு சொல்லி நான் இவருக்கு தான் ஆதரவு அளிப்பேன்னு சொல்லி ஒரு மீடியா ஊடகத்துக்கு சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி அரசியல்வாதிக்கு சொல்லியிருந்தீங்க. அவர் அந்த சுபாஷ் அவர் வந்து சைக்கிள் சின்னத்தில் இருக்கிறாரு, அவர் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கூறியிருந்தீங்க. என்ன அவருக்கு சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் உங்களுக்கு வந்ததா? ஒரு அழுத்தம் வேற இல்லை எங்களுக்கு. அரசியல் அழுத்தம் வேற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, சாதாரண ஆக்கள் தான். என்ன அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி கதைக்க ஜோதிச்சு கதைக்கையில் திடீர்னு கதைச்சது தேர்தலில் புறக்கணிங்க ஒரு தமிழரை புறக்கணிங்கன்னு சொல்லிக்கல. எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான் அருமை வரணும். ஆனால் எக்காரும் ரணிலோ மற்ற கூட்டம் வரக்கூடாது. ஏற்கனவே எங்களை ரணில் கேட்குதான் எங்களை குறுந்து மேலடிக்கப்பட்டது, குறுந்து மேலடிக்க புத்தகர் கட்டப்பட்டது. ரணில் என்ன செய்வது? நல்லாட்சி அரசை சொல்லி போட்டு குறுந்து மேலே அடித்து கட்டிங்க கண்ணை காட்டி போட்டு கட்டங்க வர்றது. அங்கே கொண்டு இங்கே அடுத்த வெடுக்கு நான் மேலையில் கை வைக்க விட்டது. நாங்கள் கும்பிட்ற சிவன் எங்கள் சமயத்தின் உலகத்தில் மிகப்பெரிய இறைவனை சிவன். ஆனால் மற்றவங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் சொல்கிறோம் உலகத்தின் ஆதி இறைவன் சிவன் தான். நாங்கள் சிவன் வழிகிற மக்கள். எங்களோட வேலை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வழியில் பழி வாங்கி பழிச்சு தான் ஆகணும். என்ன அதை பார்த்துட்டுக்கிறோடெல்லாம் கேட்டுவிட்டதாக பார்த்தோமே அது ஒரு அது ஏறாது, பார்த்தோன்னு ஏறாது. அது பார்த்தோன்னா தான் அவன்கிட்ட உணர்வு பிள்ளையாகும் இல்லை. அப்போ அதெல்லாம் அந்த உணர்வால் இதெல்லாம் சேர்த்து தான் எங்களுக்கு அடுக்கடுக்க வந்து பாருங்கள் அவரை தூக்கி போட வேண்டாம். அதான் நாங்கள் தெரிவு செஞ்சோம். இங்கே கட்டினாங்க, தயிரில் கட்டினாங்க. என்ன ராணியில் போயிடலாம் கதைக்கணும், ஒரு கதையும் இல்லையே. பார்த்தோன்னு திரும்பி அவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கலுமோ, இப்போ வர வைக்கலுமோ என்றளவு ராமர் பாலத்துக்கு அணில் எப்படி மண் போட்டுச்சோ அது மாதிரி அன்றத்தோடு வர்றதுக்கு நாங்கள் இயன்றளவு உதவி செஞ்சோம். அந்த காலப்பகுதியில் தான் இவர் வந்து அது தேர்தல் புறக்கணிங்கன்னு சொன்னார். அப்போ அது கடுப்பாயிட்டு எங்களுக்கு. அது ஏன் தேர்தல் புறக்கணிக்கணும், நாங்கள் புறக்கணிச்சா ஓரளவு சிலவில் ரணில் வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் தானே. ஏன்னா அந்த காலப்பகுதியில் கனவேர் கோடிக்கணக்கில் மோண்டி இருக்காங்களே கதை வந்துட்டு. இவை ரகசியம் செய்கிறது நான் வெளி வந்துடும் விஷயங்கள். அதாவது தாங்கள் ஏதோ பூனை கண்ணை முடிக்கிற பால் குடிச்சாலும் உலகம் இரண்டு இருக்கின்றவன் நினச்சிக்கோனா இந்த கூட்டமைப்புக்காரன் கரெக்ட் இருக்காங்க. ஆனால் அவைக்கு தெரியாமல் நிறைய விஷயம் வெளியே வந்திருக்கு. கார் வாங்கினது யார், கிளர்ச்சி தியேட்டரை மைந்த விட்டு கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு கதையாக வந்திருக்கு. இப்போ தெரியும். நாங்கள் அதுக்கு பிறகு அந்த வேதனையால் தான் நாங்கள் இவரை தேர்வு செஞ்சுருக்கோம். இவர் மூலம் எங்களுடைய இனத்துக்கு நல்லடக்கு வழியாக நாட்டுக்கு அமைதியும் எங்களுடைய இனத்துக்கு நல்ல நடக்கும் நல்லா சிந்திப்பவர். அவர் வேலை சுமந்த ஒரு ஆள், அவர் தெரியும். அப்போ அவர் ஏதோ ஒரு தீர்வாக கண்டிப்பாக வச்சிருப்பார். ஐயோ அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் இப்போ அவசரத்தவையாக எங்களோட மக்கள் இல்லங்களை பட்டினியையும் வறுமையிலையும் பாடுறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சொகுசாக இருக்கிறாங்க. யார் அரசியல்வாதி எல்லாருமே சொகுசாக இருக்கணும். என்ன சகலரும் சொகுசு கார்களில் கோடிக்கணக்கான கார்களில் வாழ்ந்தோம். ஆனால் இவ்வளோ மக்கள் பட்டினியாக இருக்கணும். இது ஒரு சிவத்தொண்டாக கூட அமையும். ஒரு உணவு மகேஸ்வர பூஜை என்ற உணவு அளிக்கிற திருவிழா அன்னதானத்தை. அப்போ இது மகேஸ்வரன் நாங்கள் அன்பதோடு எடுத்து விட்டதால் எத்தனையோ சேனத்துக்கு உணவு கிடைக்க போகுது. இப்போ சாதாரண விலைக்கு பாருங்க, ஒன்று சும்மா ஒரு முட்டையில் பாருங்கவன் ஒரு முட்டையிலேயே 20 ரூபா அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மோட்டார் சைக்கிள் 1,50,000 வச்சுக்காங்கன்னா ஒரு அரசியல்வாதிகள் இறக்குமதி செஞ்ச மோட்டார் சைக்கிள் ஒன்று இல்லை 1,50,000 வச்சுக்காங்கன்னு சொல்லி இந்த காலம் வெளிப்பட்டாங்க. சரி, ஒரு மரத்தை சொல்கிறோம். இவங்களை பார்த்துக்கொண்டு நாங்கள் இருப்போமோ திருப்பி அவங்களுக்கு ஓட் போட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் அடுத்த யோசிக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அவரை வெளிப்படுத்த நினைக்கிறோம். நாங்கள் இலங்கை ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்று அன்னளவாக 15 நாட்கள் ஆகிறது. இப்பொழுது அவருடைய செயற்பாடுகள் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? எங்களுடைய பார்வை என்று சொல்கிறதுல எல்லாருடைய பார்வையிலையும் அது திறம்பட போய்கொண்டிருக்கு. முதலாவது விஷயமாக ஒரு முட்டையில் ஒரு ஆரோக்கிய உணவுன்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து இயலாதாக்கள் வரைக்கும் குடிக்கிற முட்டை ஒன்றில் இந்த அரசியல்வாதிகள் வச்ச கமிஷன் எந்த நாடு நடக்குது? இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு போல் இறங்கினா சுங்கத்துறை அறவிடு பிறகு அது
இன்னொரு ஒரு கையில் வந்து சேர்றவைக்கான இதான் நடந்து கொண்டிருக்கும் என்ன. ஆனால் பாருங்க அதை விட்டு பிரத்யேகமாக ஒரு 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 பெரிய பெரிய தொகை வந்து அரசியல்வாதிக்கு போயிருக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்தாலே இங்கே மக்கள் எவ்வளவோ அதில் 20 ரூபாய்க்கு மேலே ஒரு முட்டையெல்லாம் மிச்சம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 5 முட்டை தேவையாக 100 ரூபா காசு மிச்சம் பிடிக்குது என்ன. அந்தளவு இல்லாமல் அடுத்து பெட்ரோலில் 1 லிட்டர் 20 ரூபா குறைச்சிக்க, 20 ரூபா சுய குறைச்சிக்க. இது வந்து 10-12 நாளுக்கு நடந்தது. ஐயோ இப்போ அவருக்கு அங்கே அதிகாரம் குறைவு. எனவே வந்தாலும் பார்லிமெண்டத்தில் அவருக்கு அதிகாரம் குறைவு. இந்த பார்லிமெண்ட் அதிகாரம் அவருக்கு கையில் பூரா கிடைச்சுன்னு சொன்னால் அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தை எந்த தங்குதலை இல்லாமல் எந்த குழப்பவாதியின் இடையூறும் இல்லாமல் செஞ்சு முடிப்பார். அதுக்கு நாங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் நான் உங்களோட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள்லாம் இந்த வருகிற பார்லிமெண்ட் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிப்படுத்துகின்ற வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்க. சின்னண்ட மகன் வந்துட்டாண்டு முகத்துக்கு இறங்கி என்னோ ஆகி குலத்துக்கு இணைந்த ஒரு பழமொழி தமிழ் இருக்குது. இவங்களாவது ஒன்றும் செய்ய போகிறதே இல்லை. இவ்வளோ அலமாரி தான் விட்டவங்க. எங்களை கபடத்தரமான அரசியல்வாதிகள் எங்களை ஊர்க்காரன் தான் விடுவாங்க. தெரியும் அவங்க எப்படி ஓட வேண்டி போட்டு தாங்கள் எப்படி சம்பாதிக்கலாம்னு. இப்போ அந்த ஆக்சிடென்ட் இடம் கொடுக்காமலுக்கு பொன்னன் வந்தா என்ன, சின்ன வந்தா என்ன, எங்கள் சித்தப்பா தான் வந்தா என்ன, இந்த முறை தவிர்த்து போடு. 5 வருஷத்து பாப்பமே கொடுத்து தெரியும். இந்த தவிர்த்து போடு. பார்லிமெண்ட் தேர்தலில் பூரணமாக எங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு, நம்மளோட தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் எல்லாருமே ஒருமித்து வாக்களிக்க வேணும். உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரியோ? எலெக்ஷனில் வந்து ஜனாதிபதி ஆகிட்டார். இப்போ நீங்கள் வந்து ஒரு தீவிர ஒரு பற்றாளன் ஆகிட்டீங்க, ஆதரவெல்லாம் தெரிவிச்சிங்க. அதுக்கு பிறகு கட்சி தலைமைகள் அப்படி எதுவும் கோல்கள் அழைப்புகள் ஏதாவது வந்துச்சா? ஆதரவாளர்கள் அவங்களோட கதைச்சாங்களா? நாங்கள் அதை எதிர்பார்த்து செய்ய இல்லை. ஆனால் நாங்கள் கட்சிக்காரர் வந்து கதைச்சிருக்கிறோம். தொடர்ந்து இருக்குது. நமக்கான ஒரு கட்சியில் இருக்கிறீங்களா? கட்சியில் ஏதாவது இப்போ அதில் இணைஞ்சிருக்கோம். இணைஞ்சு வந்துருக்கிறோம். ஏன்டா இது எனக்கான விஷயம், எங்களுக்கான விருதுகள். நான் ஒவ்வொருத்தரும் ஊக்கமாக செஞ்சால் தான் அது அங்கே போய் சேரும் மக்களிடத்தில் போய் சேர்ந்து மக்களோட கைகள் ஒருமித்த கைகளை அவருக்கு ஆதரவு தெரிவித்தா அவர் தண்டை வீரத்திற்கு வழி செய்வார். தெரியும். அவர் எந்த ஒரு கட்டத்திலும் இலங்கையிலேயே ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஜனாதிபதி வர்றதுக்கு முன்னமே அவர் சொன்னது என்ன, இலங்கையில் மட்டும்தான் மாற்று சிறுபான்மை இனத்தவர் ஜனாதிபதியாக வரையில்லாத மாதிரி இருக்குது. அமெரிக்காவில் ஒரு கடத்தினத்தில் வந்திருக்கிறார். இப்படி இப்போ நாடகம் எடுத்துக்காட்டார். இந்தியாவில் ஒரு இஸ்லாம் மதத்தவர் வந்திருக்கிறார் ஜனாதிபதியாக. ஆனால் இலங்கையில் அப்படி சிங்கள தவிர வரையிலாத கண்டு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்தவரே இந்த ஜனாதிபதி தான். இப்போது ஜனாதிபதி தான். ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதியாக வர்றதுக்கு முன்னமே அவரது பிரச்சாரங்கள் முன்னாடி இப்படி கேட்டுக்கிறார். அப்போ அப்படியான ஒரு மனநிலையுடைய மனிதனை நாங்கள் தெரிவு செய்யாமலுக்கு வேறு யாரை தேர்வு செய்யணும்? நாங்களும் தமிழும் ஜனாதிபதி வரணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு காரணம் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு. இப்போ தமிழர்களோட தீர்வை வேண்டி தருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? இப்போ எங்களுக்கு என்ன தீர்வண்டி அது அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். நாங்கள் ஏன் இந்த பிரச்சனைகளில் நாட்டு தீர்வண்டு போனதுக்கு காரணம் எங்கள் பிரச்சனை இருந்ததால். எங்களோட ஊரில் புத்த விகாரம் கட்டப்பட்டது முக்கியமான பிரச்சனைகள். எங்கள் வேறு எங்கள் குடியேற்றம் நடந்தது. அது நடந்தது. எங்களோட கடலில் மற்றவை வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை நடந்தது. இவற்றை கடல் நடக்காது நாங்கள் நம்புகிறோம். நடக்கான்னு சொல்கிறாரு, நடக்காது சொல்லிக்கிறேன். சரியோ? எங்களோட பகுதி வளர்த்தா நாங்களும் எடுத்துக்கொள்ளணும். எங்களை வளர்த்துறது மேய்க்கு வந்து மாடிக்கொள்ளலாம். யார் எங்களோட பகுதியில் இருக்கிற வளர்த்த தேவையானாக்கள் எங்கள் மூலமாக மாடிக்கொள்ளலாம். சரியோ? அதை சொல்லிக்கிறார். அதுக்காகத்தான் நாங்கள் அவரோட நிற்கிறோம். மீனவரை பிரச்சனை எனக்கு பிரச்சனை இருக்குது. மீனவருக்கு எங்களோட மீனவர்கள் இங்கே எங்களோட கடற்பகுதியில் 5 படகுல மீன் பிடிச்சா வேர்டு வந்து 500 படகு பிடிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. நடக்குதுங்க. அது யாருக்கு நடந்தது? முன்னாள் ஜனாதிபதிக்கு நடந்தது. இப்போ அதெல்லாம் அவர் அதை நிப்பாடுவார். நான் எதிர்பார்க்குறேன். நம்புகிறோம். அவர் எங்களை மீனர் தென்பகுதிக்கு வேறு பகுதிக்கு மீன்களை விட எங்களை மீனோட வேண்டிக்கொள்ளலாம். சந்தை வர்த்தக சந்தை இங்கே ஒன்று மீன் பொது வர்த்தக சந்தை அமைச்சு அங்கேருந்து வெங்காயம் பிடிச்சி கொடுக்குற மீனை வெளி மாவட்டத்தில் கொள்வனை செய்யலாம். அதுதான் உண்மையான நீதி, நியாயம். அதை இவ்வளோ காலம் வந்து இலங்கையோட ஜனாதிபதி யாரும் செய்யலை. இராணுவத்தை போட்டு சொல்லி நேவியை பாதுகாப்பு போட்டுக்கொண்டு மற்ற பிடிக்க விட்டது மீன்கள். இதெல்லாம் மக்கள் மனசில் ஒரு முரணான ஒரு வஞ்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஒரு அவன் ஓர வஞ்ச செயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அனுமதிக்க முடியாத ஒரு கோவத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பாடு. அப்படி கேட்க நாட்டில் நல்ல நடக்க போகிறது இல்லை, அமைதி போகிறது இல்லை. அப்போ காலப்படி நடக்கலாம். எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், எங்களுக்கு ஒரு உரிமை வேணுமென்ற கேள்வி வரும். அந்த பிரச்சனை எடுத்து விட்டால்
நாங்கள் எங்களுக்கு உரிமையோடு கேட்க அவசியமே இருக்காது. ஏன்னா எங்கள் பகுதியில் நாங்கள் வாழ்ந்த பகுதியில் நாங்கள் எங்களை போய் பார்க்குறோம். நீங்கள் யாரும் அந்த பகுதியில் இருக்குங்க அவை வந்து பயன்படுத்தி கொடுங்க. ஊடுருவி அதுக்கு பாஞ்சு வல்கட்டாங்க கொள்ளடிக்கிற எண்ணம் இல்லாத நிலைமை வரும். அப்போ நாங்கள் கூட நாங்கள் நினைக்கிறோம் அந்த அப்படி இடத்த நாங்கள் ஒற்றுமை தான் வாழ்வோம். ஒற்றுமை வாழ்கிற நிலைமை ஏற்படுத்த நினைக்கிறோம். நாங்கள் இப்படித்தான் இப்போ கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வரைக்கும் வந்த உடனே வேகமாக பல பணிகளை அவர் செய்தார். உதாரணம் சொல்லுவாங்க, அந்த புது விளக்குமாறு கூட்டம் கொண்டுவாங்க. அப்போ அது மாதிரி இப்போ வந்த புது ஜனாதிபதி செய்கிறாரா? அப்படியே மக்கள் சிலவில் யோசிப்பாங்க. ராஜபக்ச என்ற ஒரு இனவாதி பகிரங்கமாக தெரியும். சரியோ, அவர் தமிழ் மக்கள் மீது மிகப்பெரிய காதல் கொண்ட ஒரு இனவாதி தெரியுமே தெரியும். அப்போ அவரை இவர் இப்படி இல்லாது. அவர் புது விளக்குமாறு தான். இவர் அப்படி இல்லை. இவர் வந்ததே நம்புறீங்க ஃபுல்லாக. இவர் மக்களுக்கான வந்து ஒரு சேவகனாக வந்திருக்கு. சரி, இவர் எந்த மொழியில் எங்களோட சாதாரண வந்து தோழகையோடு கலைக்கக்கூடிய ஒரு இவர் கதைச்சிங்களா? கடலில் கடலில் குளிச்சு போய் அவரை போட்டு எடுத்தாங்க. நாங்கள் குளிச்சவர் கடலில் குளிச்சு வந்து சாதாரண வந்து குளிச்சாருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்போ எந்த பாதுகாப்பு இல்லாமல் சாதாரண மனுஷன் தேர்தலுக்கு முன்ன சரியோ அப்படிலாம் நடந்துருக்கு. நாங்கள் அங்கே வந்துட்டு ஆச்சரியப்பட்டு அவரை போய் போட்டோ எடுத்துக்கிட்டோம். டிஷர்ட் போட்டு வந்து எங்களுக்கு போட்டோ எடுத்தாங்க. அனுரகுமார திசாநாயகன் என்ன கேட்டீங்க? நாங்கள் எங்களுக்கு மொழி தெரியாது, அதெல்லாம் கேட்க இல்லை. நாங்கள் மௌனமான எங்களை புன்னகை அவர் அதுக்கு புன்னகை தோலை கை போட்டு கொண்டு போட்டோ எடுத்தார். அறியோ அதெல்லாம் கூட எங்கள்கிட்ட. அப்போ இதை நாங்கள் இலங்கை வரல அடைந்த செய்யணும். தமிழ்நாட்டு 100 அடி இன்னும் தள்ளி எடுப்பாங்க. அதுக்கு 50 போலீஸ் ஆமி ஒன்று இருக்கும், கிட்ட போயிடுவோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. எங்களை விட சாப்பிடுக்காரு. முலவை இடத்துல ஒரு வீட்டை சாப்பிடுது. சாதம் 7 வீட்டை சாப்பிடுது. முலவை சந்தியில் ஒரு 7 வீட்டை போய் சாப்பிடு. 7 கொட்டில் வீடு தகர்த்தால் அடித்த வீட்டை போய் அந்த சாப்பிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ சாதாரண மனிதன். சிங்கள பகுதியில் ஒரு வீட்டையும் தமிழ் பகுதியில் ஒரு வீட்டையும் மாதிரி பார்க்க மனிதன். இப்போ வேறு கேட்கலன்னா நாங்கள் அந்த அந்த புது விளக்கு வாழ்ந்து அந்த அதை நாங்கள் ஒப்பிடலாம். அது விளக்கு மாதிரி அதை நாங்கள் ஒப்பிடலாம். இவரோட கதைக்கலாம். அவர் மந்த புதுவான அந்த கதையை சொல்லக்கூடாது. அந்த கதை சொல்கிறதே எனக்கு இல்லை. எப்படி ஒரு மனிதனுக்கு நாங்கள் அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது. இவர் அப்படியே மனிதன். இவர் வந்த வயசில் எப்படி செய்கிறாரு, எப்படி மினி காட்டுறாருன்னு நினைக்கக்கூடாது. அதான் சொல்லி இவர் எனக்கு இன்னும் வேறு எங்களுக்கு செய்யணும்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் இவற்றை கையை நாங்கள் பலப்படுத்துவோம். பலப்படுத்துறதுக்கு இங்கே யார் நிற்பி நம்ம எதிர்பார்க்குறீங்க? இப்போ படித்தவர்கள் நிற்பார்களா, இளைஞர்கள் நிற்பார்களா? ஓகே ஒரு விஷயம் நல்ல முக்கியம். படித்தவர்கள் கேட்குறீங்கள். எங்களோட ஒரு மமதையோ மாயோ தெரியல. எங்களை ஏமாத்திர முழுக்க படித்தவங்க தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து லோயர்ட்டு சொல்லி சுமந்திரன் ஒரு பெரிய ஒரு படித்தவர் எடுத்து விட்டது. செஞ்சது முழுக்களுமே கேவலம் அவுட் சைடில் சொல்லி பல அடி வந்தது. கடைசியாக அடுத்த நீதியரசர்னு சொல்லி ஒரு எடுத்து விட்டாங்க. எங்களுக்கு முதலமைச்சர் இருந்தவர் நீதியரசர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த படித்தவங்களை செஞ்ச என்ன? ஆனால் எங்களுக்காக செத்தவங்கள் எங்களுக்காக தலைவர்கள் படிக்காத மனிதர்கள். படிப்புன்னு பார்க்கறதுக்கு இது இடம் இல்லை. உணர்வு, கொள்கை, லட்சியம், இனப்பற்று இது உள்ளவங்களை தான் நாங்கள் தேர்வு செய்யவும் தவிர படித்தவங்க மொழியாக கடவுள் தெரியுமாப்பா. எப்படி விளங்கா கடவுள் இப்படி விளங்காவலுக்கு சுத்தமாக செஞ்சு போகலாமான்றது அதான் அவன் படித்ததை வச்சு செய்கிறாங்க தவிர அவங்க இனப்பற்று உள்ளவனா, தேசிய உணர்வு உள்ளவனா, இன உணர்வு உள்ளவனா எந்த ஒரு பார்வை அவருக்கு. அவர் டிகிரி முடித்தார். அவர் அவர் லோயர் செஞ்சார். இவர் ஜட்ஜாக இருந்தார். எங்களோட இனத்தை கரவர்த்ததும் அவங்களான். சிறுவன் ராமநாதன் இருந்து படித்த முழுக்க தான் தமிழரை கரவர்த்தது. தமிழருக்கு படித்தவங்க சொல்லி ஒரு மாயைக்கு போனதால் எங்களை வரலாறு நீங்கள் வரலாறு புள்ளி பாருங்கோ. தமிழரை நடத்தல விட்ட முழுக்கலுமே படித்தவங்க மட்டும்தான். தமிழரை தலைமுறை செஞ்ச தலைமுறை செஞ்ச அத்தனையுமே பெருசாக படிக்காதவங்க. அவங்க படிப்புன்னு போதுமான படிப்பு. அவங்க உலகத்தை படித்தாங்க, இனத்தை படித்தாங்க, சமயத்தை படித்தாங்க, மொழியை படித்தாங்க, நாங்கள மக்கள்கிட்ட உணர்வை படித்தாங்க. இதுதான் படிப்பு. இந்த படிப்பை தான் நாங்கள் நேசிக்கோம் தவிர நீங்கள் என்னத்தை பார்க்குறேன் செய்ய எனக்கு அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு வாரீங்களோ அப்போ என்னத்துக்கே விடி வரும். உண்மையாக இனி அடுத்தடுத்த கட்டம் பாராளுமன்ற தேர்தல். அதில் வந்து முக்கியமானவர்கள் நிறுத்தப் போகின்றார்கள். நிச்சயமாக இங்கே வந்து வாக்குகள் விழுமா? தமிழர் பகுதியில் போன முறை வாக்கு போடாதாக்கள் கவலைப்படுறாங்க. ஐயோ நாங்கள் இப்படி செஞ்சால் போட்டிருப்போமே.
அனுரகுமார் திசாநாயகர் உண்மையா சொல்ல உணர்ச்சியுள்ள கண்டாக்குது கனவே சொல்றாங்க. நாங்கள் நீங்க சொன்னீங்க நான் சொன்னாங்க அடிச்சு வர போறார். நீங்க சொன்னீங்க மீடியாவில் இவர் வந்து மீடியாவில் சொன்னார். இல்லை நானே வந்து நான் பொதுமகனா வந்து நானே பார்த்தேன் என்ன இவர் கதைக்கிறார் திடீரென்று. அதுவும் முதலாக வந்து ஒரு மீடியாவில் வந்து ஓப்பனாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு நான் ஒரு ஜனாதிபதிக்கு போட்டிருப்பேன் நான் ஓப்பனாக சொல்லலாமல் இருக்கிறேன். ஒரு அது ஜனநாயக உரிமையும் கூட சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அது கூட உரிமை. ஆனால் நீங்கள் வந்து சொல்லிட்டே சொன்னீங்க இவர் தான் வருவாருண்டு. இதே ஒரு கேள்வி ஜனாதிபதி இப்போ இருக்கு அனுரகுமார் திசாநாயகர் கேட்டிருந்தவர். எலெக்ஷன் வரப்போது என்ன மாதிரி உங்களுடைய கருத்துன்னு சொல்ல 100% நின்று சொல்லியிருக்காங்க அந்த அந்த காணொலியில் அவர் சொல்லிட்டு போனாங்க. அப்போ எனக்கும் ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஒரு முறை நின்றார் ஜனாதிபதி எலெக்ஷன் அடுத்த நாங்கள் அவதானிக்கணும் எல்லா விஷயங்களையும் அவதானிச்சு கொண்டு தான் வாழணும் வாழ்க்கையில். அப்போ விளங்கு ஒரு அளவில் என்ன மக்களுடைய இதே திருப்பி என்னண்டு அதை போல் நாங்கள் போனோம் நேர்மையான நல்ல வழிக்கு தான் மக்களாக போனாங்க. நாங்கள் அதை வழி போனோம் புரியும். இப்போ நாங்கள் அவருக்காக போய் சில இடங்களில் சொல்கிறாங்க நான் அடிச்சோம் நான் இவர் தான் வர போகிறார் உங்களை அதை திரும்பிங்கோ நாங்கள் போட்டாங்கன்னு ஒரு கெத்தை காட்டணும்னு. அப்போ சில ரோமன் சொல்லி போட இல்லை. அப்போ அவங்க இப்போ சொல்கிறாங்கன்னு ஒன்று நீங்கள் சொன்னீங்க அந்த டைம் வர போகிறேன் நாங்கள் நம்பே இல்லை நாங்கள் மாறி போட்டோம். ஆனால் இனி கண்டிப்பாக சந்தோஷம் இவர் தான் போடுவோம் இவர் தான் போடணும் நீங்கள் இவர் தான் போடணும். அதாவது நாங்கள் அவங்களும் சொல்லிக்கிறாங்க நாங்களும் திருப்பி கேட்டிருக்கோம் நானும் கேட்டிருக்கேன். ஓகே மக்களே, நான் வந்து எங்களுடைய கஜபாபு அண்ணா வந்து எனக்கு நல்லூர் காலத்திலேருந்து தெரியும். ஏன்னா நான் நல்லூர் காலங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இவரை தெரியும். ஆனால் இந்த ஜனாதிபதி சார்ந்த எலெக்ஷன் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நல்லூரில் நான் காணொலி எடுக்கின்ற பொழுதும் சரி இதில் வந்து அவர் படத்தை ஒட்டி விட்டார். அதுக்கு பிறகு இலங்கையினுடைய ஊடகங்களை பார்க்கின்ற பொழுதும் இவருடைய காணொலியை நான் பார்த்துட்டேன். இப்போ இவரை வந்து ஒரு நாள் காணொலி எடுக்கணும் பேட்டி எடுக்கணும்னு சொல்லி விரும்பினான். இன்றைக்கு தான் அதுக்கு டைம் கிடைச்சது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பல தமிழர்கள் ஆதரவு சொன்னாங்க. அனுரகுமார் திசாநாயகர் ஆதரவு எல்லாம் தெரிவித்தார்கள். ஆனால் இவர் வந்து ஒரு ஆதரவு தெரிவித்தது என்றது வந்து சற்று வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் வியாபாரி ஓப்பனாக சொன்னார். சாதாரண வியாபாரி அது சாதாரண ஒரு வியாபாரி முன் வந்து சொன்னார் அப்படின்ற. இப்போ அவற்ற பயன்கள் என்ன ஓகேயா இருக்கா ஆட்சி எப்படி கருத்துக்கள் என்னன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காணொலியில் ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு ஓகே தானே? மிக்க நன்றி. கேட்டிருந்தாலும் சரியாக இருக்குது கேட்டது சரி. நாங்கள் சொன்னது பிள்ளை இருந்தால் பார்த்து ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இதான் உண்மையான ஒரு சாதாரண ஒரு இலங்கையினுடைய ஒரு குடிமகனாக அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. நானும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக வந்து கதையை கேட்டிருக்கிறேன். நன்றி, உங்களை சந்தித்தது சந்தோஷம். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. நன்றி. வாழ்க்கை